லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம பூங்கா போயிருந்தோம். பூங்காவில் வந்து எங்களுடைய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே எல்லாமே வந்து ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்க. ஆமாம், எல்லாமே யூனிஃபார்மோட ஒரு 10th இல்லை 11th அந்த அந்த ஏஜ் கேட்டகரியில் தான் எல்லா பசங்க இருந்தாங்க, யூனிஃபார்மில் வந்திருந்தாங்க. யாரையுமே வந்து நம்ம பார்க்க முடிகிற ஒரு சுச்சுவேஷனில் யாருமே அங்கே இல்லை. எல்லாருமே தேவர் இன் சம் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ அந்த வயசு பசங்க வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணுறத வந்துட்டு பார்க்கும்போது உண்மையாகவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது எப்படி வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல், டீச்சர்ஸ்க்கு தெரியாமல் இது இங்கே நடக்குது. சரி, அந்த பார்க்கில் அந்த இடத்துல எப்படி யாருமே எதுவுமே கேட்கல அப்படின்றது வந்து நிஜமாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சின்ன பசங்க வந்துட்டு அவங்களுக்கு அது அந்த ஏஜில் அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கூட தெரியல. ஸோ இது வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸுமே வந்து இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா சும்மா வந்துட்டு ஃபன் மட்டும் பண்ணணும். ஏன்னா எந்த அளவுக்கு ஃபன்னுக்குமே வந்துட்டு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு வரமுறை இருக்குது, வயசு இது இருக்குது, ஒரு விஷயம் தெரிஞ்சு பண்ணணும். ஸோ சின்ன பசங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் தான் நாளைக்கு எதிர்காலம். ஸோ அவங்கள வந்து தப்பான விஷயங்களால் வந்து டைவர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், அந்த சோஷியல் கான்ஷியஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அதை பற்றி தான் பேசணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் பேரண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். அது சொல்லணும்னு நினச்சோம்.